பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். மாத பிறப்பு தோத்திர மற்றும் வாக்குதத்த அதிகாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, அந்த அதிகாலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தில் முதல் நாள் காலை வேளையில் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 2025 ஆண்டினுடைய 6 மாதங்களை உம்முடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். திரும்பி பார்க்கிறோம் கர்த்தாவே, இந்த 6 மாதங்களிலும் நீர் எங்களை வழிநடத்தின விதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புதங்கள், அநேக கிருபைகள், அநேக பலவீனங்களின் மத்தியிலே நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தையும் உம்முடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு தொடங்குகிறோம். சுவாமி, இந்த மாதம் எப்படி இருக்கும், எப்படி இந்த மாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கூட எல்லாவற்றையும் ஆராய்ந்து முன்குறித்து அறிந்திருக்கிற நீர்தாமே இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை வழிநடத்தி, நீர் எங்களை போஷித்து, நீர் எங்களை பராமரித்து கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சறுக்கி விழுகிற நேரங்களிலெல்லாம் கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளும், இந்த குடும்பத்தினுடைய பாரங்களை நீர் கர்த்தாவே லகுவாய் நீர் மாற்றி தாரும் சுவாமி. அந்த விசுவாச நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்கள் பிரகாசம் அடையவும், உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த வாக்குத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் கடந்து செல்லவும் நீர் கிருபை செய்தருளும். அந்த விசேஷித்த சிந்தனையோடு இந்த ஆராதனையை நாங்கள் கலந்து கொள்ளவும் நீர் கிருபை செய்தருளும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் மத்தியிலே கர்த்தாவே அருளுரையாக சத்தியமாக போதிக்க போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து, உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி, அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியில் இடைபடுகிற அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த மாதம் முழுவதுக்குமாக அது எங்களுக்கு பயன்பட நீர் கிருபை செய்தருளும் சுவாமி. சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை இந்த மாதம் முழுவதுமாக என்னுடைய தோள்களின் மேல் சுமந்து செல்ல நீர் கிருபை செய்த அந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. ஆராதனை துவக்க முதல் முடிவுமட்டாக உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். குறிப்பாக ஆயரை ஆசீர்வதியும், அவரை பலப்படுத்தும், அவருக்கு வேண்டிய எல்லா விதமான பலனை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 47ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் கரங்களை தட்டி பாடுவோம். கீர்த்தனை எண் 47. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவாய், தினமும் நீ மனமே என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
மதுரமாமே. ஆசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊத்தரித்தே, பவக்கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, இன்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மேலான மகிபன் மேன்மையின் ராஜன் விரும்பும் கருணையாளன் மிக்க சாரவே உவந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியான வேலை இது. திரையில் காணக்கூடிய ஸ்தோத்திர சங்கீதத்தை மாறி மாறி நாம் சொல்லுவோம். வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். அவர் தூதர்களை நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அவர் சேனைகளே நீங்கள் யாரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். வானங்களில் மேலுள்ள தண்ணீர்களே கர்த்தரை துதியுங்கள். பூமியில் கர்த்தரை துதியுங்கள். சகல ஆழங்களே அக்கினியே கல்மழையே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள். மலைகளே சகல குன்றுகளே கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊர் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்களே கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். முதியோரே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் மாயாவிருவில் கர்த்தரை துதியுங்கள். அவர் பராக்கிரம செயல்கள் நிமித்த கர்த்தரை துதியுங்கள். மாட்சியுள்ளவர் மகத்துவ நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். எக்கால துணியோடே கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் சொரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நமது பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்வோம். தாவீது ராஜா கற்பித்ததை போல சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என்னுடைய மீறல்களை அழித்து விடாதிரும்.
என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியறலும் ஆண்டவரே, என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, என் மீறுதலை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே நான் விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானத்தை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உமது பசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்வோம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருப்பது உமக்கு பிரியம், அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். ஈசோப்பால் என் பாவத்திட்டு நீக்கும், அப்போ நான் சுத்தமாவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் என்னை கழுவியறலாம், அப்போ நான் வெண்மையாவேன். நொறுங்கின எலும்புகள் களி கூறும்படி நான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி மது திருமுகத்தை மறைத்தாலும் என் அக்கர்மங்கள் நீங்க என்னை அழித்து விடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னுடைய உள்ளத்திலே புதுப்பித்தரலும். அது சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும், அது பசுத்தாவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அது ரட்சணத்தினுடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, தேவரீர் கடந்த இரவிலும் கடந்த மாதத்தில் எங்கள் எந்த கெடுதியும் தீங்கு நேரிடாமல் எங்களை காப்பாற்றின கிருபைக்காக உடைய ஒன்றான குமாரன் எங்கள் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த பகல் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எவ்வகையான பாவம் செய்யாதபடி தேவர் எங்களை தடுத்து காத்து எங்களுடைய நினைவு, பேச்சு, செய்கை எல்லாம் உமக்கு ஏற்றவையாக இருக்கவும், எங்கள் வேலைகளை நாங்கள் உண்மையோடு சுறுசுறுப்போடு செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை கொண்டலும். எங்கள் ஆத்மாவும் சரீரம் மற்றும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் கிறிஸ்துவ சபையை அதை வழக்கு திருப்பணிகளை தேவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொல்லாங்க நாங்கள் சத்துருங்களை வென்று விடாதபடி மது பசுத்த தூதரை எங்களுக்கு ஆவலாக வைத்து ஆவியானவர் கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையிலே நடத்தியலும் சுவாமி. ஆமீன். இந்த நாளிலே வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீத புத்தகம் 27ஆம் சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களின் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்கையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யப்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவதையே நாடுகிறேன். தீங்கு நாளில் அவனை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறையில ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்தலுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பன் என் தாயனை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருகளுடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்த சீர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திருடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது எப்போதுமான சதா காலங்கள் இருக்கபடியே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான கமானாக நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மத்து துழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய அபிரகாமில் வாழப்பட்டிருக்கிறார். அடுத்த ஜீவனில் ஒரு மருத்துவம் ஞாயிற்றுக்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும்,
இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை கேட்பதற்கு ஆதாரமாகவும் 392ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். என் இதயத்தில் ஒரு நாள் இம்மண்ணின் கவலைகளால் கலங்கையில் என் இயேசுவை நினைத்தால் தாவிளை இந்த துக்கம் வேணுமோ, எனக்கு இயேசுதான் அல்லோ இம்மண்ணின் துக்க கவலை பொல்லாங்கன் சோதனை. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வாக்குத்தத்த பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நொறுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து நீர் எங்களுக்கு அருளக்கூடிய இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக வரக்கூடிய சகலவிதமான நன்மையான ஈவுகளும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவராக உமது கிருபை எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவராக உமது சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்கிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஒரு துறவினிடத்துல ஒரு எலி வந்து கேட்டுதான், ஐயா, இந்த பூனையை பார்த்தாலுமே எனக்கு நடுக்கமா இருக்கு, இந்த பூனை அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றது, நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே துறவி என்ன செஞ்சாராம், அது மேல தண்ணியை தெளிச்சு, சரி இன்னிலேருந்து நீ பூனையா மாறு என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். அது மிக சந்தோஷமாய் போச்சு. 1 மாசம் கழிச்சு திரும்ப ஓடியாந்துச்சு. துறவி கிட்ட வந்து, ஐயா என்ன தெரியுதா? யாரு தெரியலையே. உங்ககிட்ட எலியா வந்தனே, என்ன பூனையா மாத்தினீங்க. ஆமா, இப்போ என்ன? ஐயா, இந்த பூனை நான் வெளியில போனா இந்த நாய் இருக்கு பாருங்க, என்னை துரத்தி துரத்தி அடிக்குது. அந்த நாய்க்கு நான் பயந்தே வாழ வேண்டியதா இருக்கு. என்னை என்ன செய்யணும்னு கேட்டா, என்னை நாயா மாத்திடுங்க. உடனே திரும்ப தண்ணி தெளிச்சு அந்த பூனைய அந்த துறவி நாயா மாத்திட்டாராம். இப்போ அந்த நாய் பல்வேறு விதமான இடங்களில் சுத்தும்போது புலி வந்து அந்த நாயை விரட்டிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த நாய் பழையபடி வந்து துறவினிடத்தில், என்னை தயவுசெய்து கொஞ்சம் புலியாக மாற்றி விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த நாய்கிட்ட, அதனால் புலியாக மாற்றுங்க. இந்த துறவி அந்த எலியை பூனையாக மாற்றி, பூனையை நாயாக மாற்றி, நாயை இப்போ புலியாக மாற்றிட்டார். திடீர்னு ஒரு நாள் புலி துறவி கிட்ட வந்து நின்றுச்சு. இப்போ துறவி பயந்து போயிட்டார். என்னடா திடீர்னு புலி வந்து நிற்குதுன்னு சொல்லி. அப்போ தான் அந்த புலி சொல்லிச்சான், நான் புலி இல்லை, நான் எலி. இந்த துறவிக்கு கோவம் வந்துருச்சு. தண்ணி எடுத்து போட்டு நீ எலியா போ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாராம். இன்னைக்கு உலகத்தில் இந்த மிருகங்களை போல நாம் ஒவ்வொன்றுக்கும் பயந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரை பார்த்தா பயப்படுறோம். யோபு சொல்கின்றார், யோபு நடுங்கினார், நான் பயந்தது எனக்கு வந்தது. யோபுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பல்வேறு விதமான மொழிபெயர்ப்புகள் அது சொல்லப்படுகிறது. நான் பயந்தது எனக்கு வந்தது. இப்படி மற்றவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் வேத புத்தகத்தில் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது சொல்லுமா? பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி கேட்கின்றான். இவனை கண்டா பயந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு இப்போ அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும், எனக்கு பயமா இருக்கு. கர்த்தருடைய சித்தத்தை செய்ததுனால 66 புத்தகத்துல 13 புத்தகங்களை இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். இன்னைக்கு நாம் எதற்கெல்லாம் பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, அதிகாரத்துக்கு, ஆளுகைக்கு நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். நேபுகாத்நேச்சாருக்கு அதிகாரம் இருந்தது, ஆளுகை இருந்தது. ஆனால் அதற்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை, ஒரு நடுக்கத்தை அவனுக்கு இல்லாததினால், பெருமை மேட்டிமை அவனுக்கு இருந்ததினால் புறம்பே தள்ளப்பட்டு மாடு போல புல்லை மேய்ந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கணும். வசனம் தானே, எனக்கு தெரியாத வசனமா, நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை படிச்சிருக்கேன், சண்டே ஸ்கூலில் படிச்சிருக்கேன், வசனம் படிக்கலன்னா வீட்டில் சோறு போட மாட்டாங்க என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வசனத்தை அசட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் வசனத்துக்கு நடுங்கினா கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பார்? நான் வசனத்தை நோக்கி பாரு என்று சொல்கிறாரே, நோக்கி பார்த்தா எனக்கு என்ன செய்வார்? இன்று கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்த தெரியல. கர்த்தர் என்ன கொடுப்பார், கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு கிராமத்துல ஒரு பட்டிக்காட்டான், ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு எல்லாரும் போல கார் வாங்கணும்னு ஆசை, வாங்கிட்டான். ஆனா காரை எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அந்த காரை ஓட்டுறதுக்கு எப்படின்னா முயற்சி செஞ்சு பார்க்குறான், ஒன்றும் அது சரிப்பட்டு வரல. உடனே என்ன செஞ்சான்னா, ஒரு 10 ஆளுங்களை கூப்பிட்டான். இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு வேலைக்கு நான் வச்சுக்கிறேன், நீங்கள் இந்த காரை எனக்கு தள்ளிக்கிட்டே வாங்க.
நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் இந்த காரை தள்ளின்னு போங்க, இந்த தேரை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி கயிறை கட்டி அவன் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த காரை இழுத்துட்டு போனாங்களாம். கார் இருக்குது, ஆனால் அதை பயப்படுத்த தெரியல. இன்றும் கிறிஸ்தவர்கள் இப்படிதான். அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது, கர்த்தர் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு வசனத்தில் நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறாரே, என்ன அதிகாரங்கள்? முதலாவது காரியம், பிள்ளைகள் ஆகிறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். பிள்ளைகள் ஆகிறதுக்கான அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் அவருடைய பிள்ளைகள். அந்த அதிகாரம், ஆபிரகாம் லிங்கன் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆபிரகாம் லிங்கனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த செக்யூரிட்டி யாரையும் உள்ளே விடலை, ஐயா கூப்பிட்டாதான் உள்ளே போகணும்னு. அப்போ அங்கே வீட்டுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு பையன் வந்தான் வெளியில். கொஞ்ச நேரம் எங்கேயோ பண்ணால் திரும்பி திடீர்னு உள்ளே போனான். அவனை செக்யூரிட்டி மடக்கவே இல்லை. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. என்னப்பா அவன் பாட்டை உள்ளே போகிறான், அவன் பாட்டை உள்ளே வரான். யோ, அது அவருடைய பிள்ளையா? அவருக்கெல்லாம் செக்யூரிட்டி கிடையாது, அவர் பாட்டு வருவார், அவர் பாட்டு போவார். அப்படிப்பட்ட அதிகாரம் பிள்ளைகளாகிறதுக்கான அதிகாரம். அதனால தான் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமா கொடுத்திருக்கிறார்? ரெண்டாவது அதிகாரம் என்னன்னா, பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, எல்லார்கிட்டையும் போய் எனக்கு பிசாசு பிடிச்சிது, எனக்கு துரத்தி விடு, எனக்கு பிசாசு. நீயே துரத்தலாம், நீ போய் யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நீ அவைகளை துரத்தலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லா அசுத்த கிரியைகளை துரத்தக்கூடிய அதிகாரங்கள். ஆனால் நீ அதுக்கு பயந்துட்டு உட்கார்ந்துருக்க, அந்த பிசாசுக்கு பயந்துட்டு உட்கார்ந்துருக்க. இயேசுவின் நாமத்தினாலே ஓட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவினுடைய ரத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பெற்ற நீ பிசாசுகளை துரத்தக்கூடிய வரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது காரியம் பிள்ளைகள் ஆகிறதுக்கான அதிகாரம். ரெண்டாவது பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம். மூன்றாவது குணமாக்கக்கூடிய அதிகாரம். நோயாளிகளை குணமாக்கக்கூடிய அதிகாரம், வியாதிகளை குணமாக்கக்கூடிய அதிகாரம், ஆத்துமத்திலே நொறுங்குண்டவளை குணமாக்கக்கூடிய அதிகாரம், இருதயம் நறுங்குண்டவளை குணமாக்கக்கூடிய அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய கொள்கை. பிசாசினால வரக்கூடிய வியாதிகள், சில வியாதிகள் பிசாசினால வரும். இயற்கையினால் வரக்கூடிய வியாதிகள், கொரோனா தொற்று போல. தோஷத்தினால வரக்கூடிய வியாதிகள், மலட்டு கர்ப்பம், சீர்கேடு, இவைகளை குணமாக்கக்கூடிய வரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றார். முதலாவது காரியம் பிள்ளைகளாகிறதுக்கு அதிகாரம். ரெண்டாவது பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம். 3 குணமாக்கக்கூடிய அதிகாரம். அதனால தான் கவுன்சிலிங்கில் கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நீ எங்கெங்கெல்லாம் போக வேண்டாம், அவளுடைய ஆறுதலான வார்த்தைகளை நீ அவளுக்கு சொல்லும் போதே அவள் குணமாவார்கள். உன்னை தேடி வரும்போது காது கொடுத்து நீ கேட்டாலே போதும், அவள் குணமாவார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் என்ன, டாக்டர்கிட்ட வியாதின்னு போனால் அவர் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க, அவர் பாட்டு ஒருன்னு எழுதின்னு கொடுத்து இருந்தால் எடுத்துன்னு போன்றாரு. அவர் எழுதினது என்ன இன்னுமே புரிய மாட்டேங்குது. அது மெடிக்கல் ஷாப்காரங்க தான் புரியுது. அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய குட் கவுன்சிலர், ஒரு நல்ல ஆலோசகர், காது கொடுத்து கேட்ப. 4வது காரியம் கட்டுகிற அதிகாரம். கட்டுகளை, பிசாசை கட்டுகிற அதிகாரம், அசுத்த கிரியைகளை கட்டக்கூடிய அதிகாரம்.
இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். 5வது அதிகாரம் கட்ட அவிழ்க்கிற அதிகாரம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய திறவுகளை கொடுத்து பேதுருவிடத்தில் சொல்லுது, பூமியில் கட்டக்கூடியதை பரலோகத்தில் நீ கட்டுகின்றாய், பூமியில் கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் உனக்கு கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொல்கின்றார். கட்டுகிறதையும் கட்ட அவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். இது மட்டுமா? 6வது காரியம் இயற்கையின் மேல் அதிகாரம். இயற்கையின் மேல் அதிகாரம். சமீபத்தில் இந்த இயற்கையின் மேல் அதிகாரம் என்று சொல்லும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கும் போது அவள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்கிறவைகளையும் செய்வார்கள், நான் செய்யாததை செய்வார்கள். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எப்படி? உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்தில் ஒரு அருமையான ஊழியக்காரர்களுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. ஓப்பன் இயரில் நடக்குது, நடக்க போகுது. தினந்தோறும் சாயங்காலான மழை. அந்த இடத்துல அவங்க கேட்டது, நாளைக்கு நடக்குமா நடக்காதா? இப்படி மழை தினந்தோறும் பெய்து கொண்டிருக்கிறது என்ன? அப்போது அவர்கள் சொன்னாங்களாம், எலியாவின் தேவன், இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்ட தேவன் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பா, காரியத்தை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி எல்லாம் ஓப்பன் இயர். மழை பெஞ்சா தங்குறதுக்கு எங்கேயும் அங்கே இடம் கிடையாது. கர்த்தர் மழையை நிறுத்தி வைத்தா. அவள் சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது, இந்த அற்புதம், இந்த அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நடக்கும். எப்போ? நீ அவர் வார்த்தைக்கு நடுங்கும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பா. இப்படி அநேக சாட்சிகளை சொல்லலாம். எங்களுடைய குடும்பத்திலும் சாட்சிகள். என்னுடைய மகளுடைய திருமணத்தில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மழையும் வெள்ளையும் கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. 7ஆம் தேதி ஒரு சொட்டு மழை இல்லாமல் கர்த்தர் அற்புதமாய் செய்தார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார், இயற்கையின் மீது அதிகாரம். 7வது காரியம் சொல்கிறது, கடைசி காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மரணத்தின் மேல் அதிகாரம், மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம். மார்க் 16:18. சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். மரணத்தின் மீது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய நாவிலும் வைத்திருக்கிறார். ஜீவனானாலும் மரணமானாலும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய நாவினுடைய அதிகாரத்தில் அதை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யாருக்கு? வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, சிறுமைப்பட்டு நடுங்குகிறவனே, ஆவில் நொறுங்குண்டு நறுங்குகிறவனே, அவனை நோக்கி பார்த்து இந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோமா? இந்த மாதம் முழுவதும் அந்த அதிகாரத்தோடு, பிள்ளைகளாகிற அதிகாரத்தோடு, பிள்ளைகள் என்று கூப்பிடத்தக்க அதிகாரத்தோடு, பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தோடு, குணமாக்கக்கூடிய அதிகாரத்தோடு, கட்டுகளை அவிழ்க்கவும் கட்டுகளை கட்டவும் அந்த அதிகாரத்தோடு, இயற்கை மேல் அதிகாரத்தோடு, மரணத்தின் மீது அதிகாரத்தோடு வாழ்க்கை நடத்த தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, மீண்டுமாக ஒரு மாதத்தினுடைய அதிகாலை வேளையிலே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் வைக்கக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாம் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் மனிதர்களுக்கு நடுங்குகின்றோம், பேய் பிசாசுகளுக்கு நடுங்குகிறோம், மேல் அதிகாரிகளுக்கு நடுங்குகிறோம், எங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நடுங்குகிறோம். ஆனால் உமக்கு நடுங்கக்கூடிய நடுக்கத்தை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும்.
வழி நடத்தும், பாதுகாப்பேரலும். துதி ஸ்தோத்திரம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம் சதா காலத்தில் நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகவும் காணிக்கைக்காகவும் 217 ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 217. கிருபையின் சூர்யா, நித்திய வெளிச்சமான நீர், பகல் உதிக்கிற இப்போது எங்கள் மேல் உண்டான இருள் அனைத்தையும் நீக்கவும். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் ஊற்றுக்கும் காரணராக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, மீண்டுமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, உங்கள் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதையே நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் முதலாவதாக உமக்கு படைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். படைத்தவருடைய காணிக்கைகளை அங்கீகரித்தலும் ஆசுவதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நித்திய பராபரனே, எல்லாம் வல்ல கடவுளே, ஒரே கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவராக நீர் எங்கள் மத்தியிலே செயலாற்றி எங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக ஆண்டவராக நீர் தாமே உமது சாயல் உள்ளவளாய் எங்களை படைத்து உடைய அன்பார்ந்த குமாரன் மீட்புமாக இயேசு கிறிஸ்துடைய விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எல்லாம் வல்ல கடவுளே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை ஆண்டு நடத்தி வருகின்ற பரமபிதாவே, தேவனின் ஆத்மம் வாழ்க்கையை உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை இது நாள் வரையிலும் அளித்து வந்தது போல இனியும் அளித்து வாரோம். நாங்கள் உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் விளங்க உமது அருளை தாரும். நோயால் வருந்துவோருக்கு நற்சுகத்தை அளித்தருளும். துன்புற்றுவோரை ஆற்றி தேற்றும். முதியோருடைய உள்ளத்தை நீர் அருளும் சமாதானத்தால் நிரப்பும். தங்களுடைய ஆத்ம வாழ்க்கையை பற்றிய அக்கறை இல்லாதவர்களை எச்சரித்தருளும். உறுதியான விசுவாசம் இல்லாதவர்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்.
நாங்கள் எல்லோரும் உமது திருநாமத்தை மகிமைப்படுத்துவதாக பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையில் எங்கள் சுகமாய் நடத்தி வந்த பரமபிதாவாக கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகள் நடத்திட வேண்டும் என்று எங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலத்தின் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தை என்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்வு தட்சத்துக்களோ ராஜ்யம் வல்ல மகிமையும் என்று முடிகளே சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 34ஆம் ஞான பாடலின் 10ஆம் கவியை நாம் பாடுவோம். நான் இயேசு நாமத்தில் தினம் எழுந்திருந்து, நான் இயேசு நாமத்தில் என் வேலைக்குள் புகுந்து, நான் இயேசு நாமத்தில் எப்போதும் யாவையும் துவக்கிக் கொள்ளவும் முடித்து போடவும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்கள் மத்தியிலே பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதுமாக நீர் கொடுத்திருக்கிற பல்வேறு அதிகாரங்களை எங்களுடைய கரங்களிலே எடுத்து இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் அதை பயன்படுத்த போகிறோம். அந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் நிலை நின்று அந்த வார்த்தைகளின்படி இந்த பூமியிலே நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த மாதம் முழுவதுமாக நீர் கொடுக்கின்ற பலத்தோடு நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்தருளும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.